ஒருமுறை கருடன் கிருஷ்ணரிடம் கர்வமாக, இந்த உலகத்தில் என்னை விட வேகமாக செல்லும் உயிரினம் ஏதாவது இருக்கிறதா என்று கேட்டார். அதை கேட்ட கிருஷ்ணர் பதில் ஏதும் சொல்லாமல் புன்னகைத்தார். அடுத்து சுதர்சன சக்கரமும் தன் பங்கிற்கு, சுவாமி, இந்த உலகில் என்னை விட சக்தி வாய்ந்த ஆயுதம் ஏதேனும் உண்டா என்று அகங்காரத்துடன் கேட்டார். இருவரின் ஆணவத்தையும் அடக்க கிருஷ்ணர் ஒரு திட்டம் தீட்டினார். கருடனை அழைத்து, இமயமலையில் தியானம் செய்யும் அனுமனிடம் போய் துவாரகையில் சீதாராமர் அவருக்காக காத்திருக்கிறார் என்று சொல் என்றார். அதே சமயம் சுதர்சன சக்கரத்திடம், அரண்மனைக்குள் யாரையும் அனுமதிக்காதே என்று உத்தரவிட்டார். கருடன் கர்வத்துடன் அனுமனிடம் போய் செய்தியை சொல்ல, அனுமன் கருடனை விட புயல் வேகத்தில் பறந்து துவாரகைக்கு சென்றார். இதை பார்த்து கருடனின் கர்வம் சுக்குநூறானது. அரண்மனைக்குள் வந்த அனுமனிடம் கிருஷ்ணர், வெளியே உன்னை யாரும் தடுக்கவில்லையா என்று கேட்டார். அதற்கு அனுமன், நான் வரும்போது ஒரு சக்கரம் தடையாக இருந்தது, அதை விழுங்கிவிட்டேன் என்று கூறி சுதர்சன சக்கரத்தை வாயிலிருந்து வெளியே துப்பினார். ஒரே கல்லில் 2 மாங்காய் என்பது போல அனுமனை வைத்து கருடன் மற்றும் சுதர்சன சக்கரம் என இருவரின் கர்வத்தையும் கிருஷ்ணர் அடக்கினார். நீங்கள் நினைத்த காரியம் நடக்க வேண்டும் என்றால் உங்களுடைய ராசியை கமெண்ட் செய்யுங்கள். நாளை நல்ல செய்தி ஒன்று வரும்.